தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கின்ற மேகதாது அணை கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுதியான நிலைப்பாடு. காவிரி நதிநீர்ல தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோக நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. காவிரி நடுவர் மன்றம், காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு, மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அனைத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். அதை இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தையும் நடத்தி தான் நாம காவிரி மீதான உரிமையை போராடித்தான் பெற்றிருக்கின்றோம். ஆனா அதை பறிக்கின்ற வகையில இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சியை அவங்க எடுத்த பொழுது அந்த சமயத்துல எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். மேகதாது அணை கட்ட நினைக்கின்ற கர்நாடக அரசுக்கு எதிராக எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இன்று ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அவைக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2021 ஆண்டு மே மாசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசமே, ஜூன் மாசமே மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இதை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த காலத்திலும் அணையை கட்டக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்ற தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றினோம். ஜூலை மாதத்தில் மீண்டும் அதே ஒன்றிய அமைச்சர்கிட்ட நேரில் சென்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 2022-23 ஆண்டு நிதியாண்டுல அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்ச உடனே, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதே அவையில அதை கண்டிச்சு அரசினர் தனி தீர்மானத்தையும் எங்களுடைய அரசு அன்றைக்கு நிறைவேற்றுச்சு. அன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டின் உரிமையில நாம அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அன்றைக்கு இது அவையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேகதாது அணை கட்டுறது பத்தின விரிவான திட்ட அறிக்கையை விவாதிக்கணும்னு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் வச்ச அஜெண்டாவை நீக்க எங்க தலைவர் தலைமையிலான அரசு அன்றைக்கு கடுமையாக வலியுறுத்தியது. இதற்காக அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார் ஜூலை மாதத்தில் 2022 ஆண்டு. அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திரு துரைமுருகன் தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து கட்சி குழுவினர் ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்திச்சு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய தொடர் எதிர்ப்பின் காரணமாகத்தான் மேகதாது அணையுடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிப்ரவரி மாதம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் கழக அரசுடைய எதிர்ப்பால மேகதாது அணையுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை தன்னுடைய திட்டப்பட்டியலில் இருந்து ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் நீக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல்
2024 நவம்பர் மாதம் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் எங்களுடைய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இரு மாநிலங்களுக்கு இடையே சுமூக தீர்வு எட்டப்பட்ட பிறகுதான், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அனுமதி பற்றி ஆலோசிக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கழக அரசு இருந்த வரையிலான நிலைமை. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களுடைய தலைவரும் தைரியமாக தமிழ்நாட்டின் எதிர்ப்பை பதிவு செஞ்சதுனால தான் இது சாத்தியமாச்சு என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் பதிய வைக்க விரும்புகின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர்வள ஆணையம் 2018 ஆண்டு தேதியிட்ட 2018 ஆண்டு 22/11 தேதியிட்ட கடிதம் மூலமாக கர்நாடக அரசுக்கு சில முக்கியமான நிபந்தனைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. முதலாவது கண்டிஷன் என்னன்னா, மேகதாது அணை கட்ட மத்திய நீர்வள ஆணையம் நிபந்தனையற்ற அனுமதி எதுவும் கொடுக்கவில்லை. இரண்டாவதாக, அணையின் கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயாரிக்கிறதுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கின்ற பல்வேறு ஆட்சேபனைகளை அவர்கள் பரிசீலனை செய்யணும். மூன்றாவதாக, மத்திய மின்வாரிய ஆணையத்திடமும் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய நீர்வள ஆணைய யூனிட் கிட்டையும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். இது எல்லாத்திற்கும் மேலாக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடைய முன் அனுமதியையும் பெறணும் அப்படின்னு அந்த கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு இதையெல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட உறுதியாக எடுத்து பேசி காவிரியில நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை நம்ம அனைவரும் சேர்ந்து நிலைநாட்டிட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். மேகதாது பிரச்சனை தொடர்பாக கடந்த 13/11/2025 ஆண்டு அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பிறகு 4/3/2026 அன்றைக்கு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அரசு செயலாளர் ஒன்றிய ஜல்சக்தி துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கர்நாடக மாநிலத்துடைய மேகதாது அணை கட்டும் பிரச்சனை ஒரு நியூ டிஸ்பியூட் அப்படிங்கிறதுனால நதி நீர் தாவா சட்டம் 1956 படி இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026 ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்தில் கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மேகதாது அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்காதனால இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. குறுவை சாகுபடி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நடக்க இருக்கக்கூடிய காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட்டத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு நம்முடைய தரப்பு நியாயங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நமக்குரிய நீரை விரைவாக பெற்று தரணும்னு அந்த விவசாயிகள் சார்பாக இந்த அவையை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக எங்களுடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை
கடிதம் மூலமாக ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட இந்த அரசும் முன்வரணும்னு எங்களுடைய தலைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை முழுமனதாக ஆதரித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அவை முன்னவர் அவர்கள் மெத்தன போக்கு என்ற வார்த்தை நீக்கப்பட வேண்டும் என்று கோரினார். அவை நடவடிக்கை குறிப்பை பார்த்து பின்னர் அது பற்றி முடிவெடுக்கப்படும். பதிலுரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.